Hello friends, welcome to VMDJ Academy, Chennai's best DJ and music production academy. Okay, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து mixers. So DJ mixerல என்னென்ன டைப் ஆஃப் mixers இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். Friends, வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. Every Sunday ஒரு வீடியோ 2 years தான் வந்து விடாம ஒரு வீடியோ நான் போட்டுட்டு இருக்கேன். Friends, subscribers ரொம்ப ஸ்லோவா தான் இன்க்ரீஸ் ஆகுது. Friends, நீங்க வந்து வியூவர்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க. நிறைய டிஜேயிங் ரிலேட்டட் கண்டென்ட் நான் கொடுக்குறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் நியூ கண்டென்ட்ஸ் கொடுக்குறேன். டிஜேயிங் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கொடுக்குறேன். நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சைட்லேருந்து என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். டிஜேயிங் பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன் தான். நீங்கள் எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ணுறீங்க, டெக்னாலஜி பற்றி தெரிஞ்சுக்கிறீங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு கண்ட்ரோல் நான் ப்ளே பண்ணுறேன், அந்த கண்ட்ரோலில் 2 வருஷம் 3 வருஷம் யூஸ் பண்ணுறேன், அதுலேயே நான் கண்டினியூ பண்ணுறேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு க்ரோத் இருக்காது. ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு கண்ட்ரோலை மாற்றிடணும், அப்கிரேட் போகணும். நீங்கள் வந்து வெட்டிங்கில் ப்ளே பண்ணுறீங்கன்னா அடுத்த லெவல் என்ன பண்ணணும் யோசிக்கணும். கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸு, கேம் ஷோஸு, சின்ன சின்ன கிளப்ஸு, ரெஸ்டோ பார்ஸ், இந்த மாதிரில ட்ரை பண்ணணும் ஒரு டிஜேவாக இருந்தால். அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய ஷோஸ் கிடைக்கும், நிறைய வே ஆஃப் இன்கம்ஸ் வரும், நிறைய பேரை பார்ப்பீங்க, நிறைய கான்டாக்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரே இடத்துல ப்ளே பண்ணாதீங்க, நிறைய இடத்துல ப்ளே பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுங்க. ஸோ என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டாக இருக்கும். வெட்டிங்ஸும் நான் பற்றி பேசியிருப்பேன், கிளப் டிஜேயிங் பற்றி பேசியிருப்பேன், எல்லாம் மிக்ஸ்டாக இருக்கும். உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஆகணும்னா VMDJ Academy ஜாயின் பண்ணுங்கள். நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம். நியூவாக வெட்டிங் அண்ட் கார்ப்பரேட் டிஜே கோர்ஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கிளப் டிஜேயிங் கோர்ஸ் இருக்குது. ஸோ நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம். ஆன்லைனும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் டிஜேயிங் கற்றுக்கலாம். நிறைய பேர் அப்ராட்லேயும் கால் பண்ணுறீங்க, அப்ராடுக்கும் டீச் பண்ணுறோம். டிஃப்ரெண்ட் டைமிங்ஸ் இருக்கிறதுனால ஸ்பெஷல் கிளாஸ் அதுக்கும் இருக்குது. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து கால் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்ன மிக்சர்ஸ் இருக்குது, இது எப்படி யூஸ் பண்ணணும், எந்த மிக்சர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒரு ரெஸ்டோ பாருக்கு போகிறீங்க, அங்கே போய் ப்ளே பண்ண போகிறீங்க, அங்கே என்ன எக்யூப்மெண்ட் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் உங்களால் ப்ளே பண்ண முடியும். ஸோ டிஜே மிக்ஸில் பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து கண்ட்ரோலர் சேர்ந்து ஒரு மிக்சர் மாதிரி வரும், இன்பில்டின் மிக்சர். ஸோ ரெண்டாவது வந்து இண்டிவிஜுவல் மிக்சர், இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். ஓகே. ஸோ மூணாவது வந்து லைவ் மிக்சர். லைவ் மிக்சர்ன்றது நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ஆர்கெஸ்ட்ரா பீப்புள் வச்சுருப்பாங்க, ஒரு பெரிய மிக்சர் வச்சுருப்பாங்க. ஸோ லைவ் மிக்சருக்கும் டிஜே மிக்சருக்கும் என்ன வித்தியாசம்னா, நமக்கு வந்து அதாவது டிஜேஸ்க்கு வந்து 3 ஃப்ரீக்வன்சி சேனல் தான் மெயினாக இருக்கும். அதாவது லோ ஃப்ரீக்வன்சி, மிட் ஃப்ரீக்வன்சி, ஹை ஃப்ரீக்வன்சி. இது 3 மட்டும்தான் தேவை டிஜேஸ்க்கு. ஆனால் லைவ் ஆர்கெஸ்ட்ராக்கு பார்த்தீங்கன்னா 6 இருக்கும், இல்லைனா 5 இருக்கும். இந்த ஃப்ரீக்வன்சி நாப்ஸ் அதிகமாக இருக்கும் அங்கே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ டிஜே மிக்சர்ஸ் எப்போயுமே பார்த்தீங்கன்னா 3 ஃப்ரீக்வன்சி இருக்கிறது தான் டிஜே மிக்சர். 6 ஃப்ரீக்வன்சி இருந்தால் அது டிஜே மிக்சர் கிடையாது. அதாவது ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னா எல்லா டிஜே மிக்சருமே 3 ஃப்ரீக்வன்சி தான் இருக்கும், லோ, மிட், ஹைஸ். ஓகே. இந்த மிக்சர் வந்து அனலாக் மிக்சர். அனலாக் மிக்சர்ன்றது சேம் லைக் ஆர்கெஸ்ட்ரா யூஸ் பண்ணுற மிக்சர் மாதிரி தான். ஆனால் இது வந்து டிஜே மிக்சர். ஏன் டிஜே மிக்சர் சொல்கிறேன்னா, இதில் 3 ஃப்ரீக்வன்சி தான் இருக்கும், லோ, மிட், ஹைஸ். ஸோ 3 ஃப்ரீக்வன்சி தான் இதில் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து டிஜே மிக்சர் சொன்னேன். நம்ம டிஜே மிக்சர்ஸில் பார்த்திங்கன்னா எப்பவுமே நம்ம வந்து ஃபேடர்ஸை ஃபுல்லாக வச்சுருப்போம். லைவ் மிக்சரில் தான் வந்து ஃபுல்லாக வைக்க மாட்டாங்க. அதாவது ஹெட்ரூம் சொல்லுவாங்க. ஒரு ஃபேடருக்கு ஹெட்ரூம் இருக்கும், ஓரளவுக்கு ஹெட்ரூம் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக எந்த லைவ் மிக்சருமே வச்சுருக்க மாட்டாங்க, வச்சுருக்கும் கூடாது. நீங்கள் லைவ் மிக்சரில் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக இருந்ததுன்னா பீக் போகும், அது மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ லைவ் மிக்சரில் ஹெட்ரூம் இருக்கணும், இந்த மாதிரி ஹெட்ரூம் வச்சுருப்பாங்க. ஆனால் டிஜே மிக்சரில் இந்த மாதிரி ஹெட்ரூம் கொடுக்கக்கூடாது, எப்போவுமே ஃபுல்லாக தான் இருக்கணும். இந்த சேனல்ஸ் வந்து மேலே தான் ஹிட் ஆகணும். இதுக்கு மேலே வால்யூம் வேணும்னா கெயின் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சரை பற்றி டீட்டெயிலாக வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள், மிக்சரை பற்றி டீட்டெயில் வீடியோஸ் நான் போடுறேன். இந்த வீடியோவில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மிக்சரை பற்றி சொல்ல போகிறேன். ஸோ இது வந்து அனலாக் மிக்சர். நீங்கள் 2 சிடிஜே பிளேயர்ஸ் இல்லைனா 2 டர்ன் டேபிள்ஸ் எது வேணால் இதில் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் ஒரு பேசிக் மிக்சர். நீங்கள் 2000 டிஜேயிங் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மிக்சர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த மிக்சர் 2000 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான மிக்சர், Chennai PS3 இந்த மிக்சர் மாடல் நம்பர். ஸோ இது வந்து வேறு லெவல் மிக்சர், நல்ல அவுட்புட்டாக இருக்கும். நிறைய டிஜேஸ் இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க, நானும் ஸ்டார்டிங்கில் தான் யூஸ் பண்ணேன். இந்த மிக்சரில் நீங்கள் ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா யூ ஆர் த பெஸ்ட் டிஜே. ஸோ ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இது வந்து அனலாக் மிக்சர். அனலாக் மிக்சர்ன்றது நீங்கள் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணலன்னா சவுண்ட் அவுட்புட் கரெக்டாக வராது. ஸோ நீங்கள் ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணணும், கெயின்ஸ் கரெக்டாக வச்சுருக்கணும், மிட்ஸ் கரெக்டாக வச்சுருக்கணும், அதில் ஃப்ரீக்வன்சி கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு ப்ராப்பராக அவுட்புட் கிடைக்கும். இப்போ வர மிக்சரில் அப்படி கிடையாது, இன்பில்ட் சவுண்ட் கூட வரும். அடுத்தது அந்த மிக்சர் பற்றி பேச போகிறேன். ஓகே. ஸோ இது வந்து டோட்டலி அனலாக் மிக்சர், அதாவது இதுக்குள்ளே சவுண்ட் கோட் கிடையாது. ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி RCA அவுட்புட்ஸ் இருக்கும்.
ஸோ இது வந்து 3 சேனல் மிக்சர், அதாவது 3 சேனல் நமக்கு கொடுத்துருப்பாங்க. உங்கள் டிஜே பிளேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து ஆக்ஸ் இன்புட், அதாவது வேறு எக்ஸ்டர்னலாக சோர்ஸ் உங்கள் மொபைல் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்த ஜென்ரேஷன், இது நெக்ஸ்ட்டு வந்த மிக்சர் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மிக்சர். இந்த மிக்சர் இது பைனியர் பிராண்டோட மிக்சர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்பேக்ட் லோ பட்ஜெட் மிக்சர் DJM 250 Mark II. இந்த டிஜே மிக்சரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து 2 சேனல், இது வந்து 3 சேனல். இதில் பார்த்தீங்கன்னா சவுண்ட் கார்டு இன்பில்ட்டாக இருக்கும். சவுண்ட் கார்டுன்றது நீங்கள் வந்து உங்கள் லேப்டாப் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு சவுண்ட் கார்டு தேவை. அதுக்கு உங்களுக்கு USB அவுட்புட் தேவையாக இருக்கும். ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு USB அவுட்புட் இருக்கும். இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இது USB அவுட்புட். இந்த மிக்சரில் USB அவுட்புட் இருக்காது. ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த USB அவுட்புட் இந்த மிக்சரில் இருக்காது. ஸோ உள்ளே சவுண்ட் கார்டு இருக்கிறதுனால நீங்கள் வந்து உங்களோட லேப்டாப் டேரெக்டாக இந்த மிக்சரை கனெக்ட் பண்ணலாம். லேப்டாப் சாஃப்ட்வேர் டேட்டா ப்ளே பண்ணலாம். இப்போ வர ட்ரெண்டிங்கில் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மிக்ஸ் தான் வருது. அதாவது சவுண்ட் கார்டு இன்பில்ட்டாக வந்திருக்கும். DJM மிக்சஸ் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்பில்ட் சவுண்ட் கார்டு தான் வரும். இந்த மாதிரி மிக்சரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லேப்டாப் கனெக்ட் பண்ணிக்கலாம். லேப்டாப் கனெக்ட் பண்ணியே ப்ளே பண்ணலாம். இந்த மாதிரி மிக்சஸ் தான் உங்களுக்கு கிளப்பில் இருக்கும். நீங்கள் எந்த கிளப்பில் போனாலுமே இந்த மாதிரி மிக்சஸ் தான் இருக்கும். 2 சேனல் இருக்குது. இதில் 4 சேனல் மிக்சர். ஒரு 4 சேனல் பார்த்தீங்கன்னா DJM 900 சீரிஸ் பார்த்தீங்கன்னா 4 சேனல் வரும். இந்த மிக்சரில் அட்வான்டேஜ் என்னென்னா இல்லை டிவிஎஸ் ஆக்டிவேட் ஆகும். டிவிஎஸ் என்ன டிஜிட்டல் வைனல் சிஸ்டம். அது இந்த மாதிரி மிக்சரில் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இது ரெக்கார்ட் பாக்ஸ்க்கு வர மிக்சர்னால இந்த மிக்சர் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பாக்ஸ் சாஃப்ட்வேர் இருக்க டிவிஎஸ் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். இந்த சவுண்ட் கார்டு வந்து ரெக்கார்ட் பாக்ஸ் மட்டும்தான் செட் ஆகும். செட் ஆஃப் ப்ளே பண்ண முடியாது. ஆனால் டிராக்டருக்கும் வர்ச்சுவல் டிஜேக்கும் இந்த மிக்சர் நீங்கள் ப்ளே பண்ணலாம். நீங்கள் ஒரு ஸ்க்ராட்ச் டிஜே ஆகும்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு தேவையான மிக்சர் வந்து இது நியூமார்க் ஸ்க்ராட்ச். இது வந்து ஒரு ஸ்க்ராட்ச் டிஜே மிக்சர். ஓகே, நான் இதில் சொன்ன பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்ன்னு சொன்ன பார்த்தீங்களா, டிஜிட்டல் வைனல் சிஸ்டம். இதுலேயும் டிவிஎஸ் இருக்குது. ஆனால் இது வந்து செரட்டோ மட்டும் சப்போர்ட் ஆகும், ரெக்கார்ட் பாக்ஸ் சப்போர்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு மிக்சரும் ஒரு கண்ட்ரோலுமே ஒரு ஸ்பெசிஃபிக் சாஃப்ட்வேர் சப்போர்ட் ஆகும். நான் பிகினர்ஸ்க்கு எப்பவுமே சொல்வேன், நீங்கள் ஸ்டார்டிங் பண்ணும்போது ப்ராப்பராக டிசைட் பண்ணுங்கள். ஒருத்தர் ரெக்கார்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நீங்களும் ரெக்கார்ட் பாக்ஸ் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஐடியாஸ் இருக்கும், உங்கள் டேலண்ட் வேறு மாதிரி இருக்கும். VMDJ அகாடமியில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து ப்ளே பண்ண சொல்லுவோம். அவங்களோட டேலண்ட் என்னென்னு பார்த்துட்டு அப்புறம் அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டான சாஃப்ட்வேர் சஜஸ்ட் பண்ணுவோம். அதுதான் வந்து பெஸ்ட் வே டு சூஸ் அ சாஃப்ட்வேர் ஃபார் DJs. இதோட லேஅவுட் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இங்கே பெர்ஃபார்மன்ஸ் பேட் இங்கே கொடுத்துருப்பாங்க. இதில் பெர்ஃபார்மன்ஸ் பேட்லாம் இதில் வராது. பட் ஆனால் இதில் பெர்ஃபார்மன்ஸ் பேட் வரும். பெர்ஃபார்மன்ஸ் பேட்ன்றது ஹாட் கியூஸு, பீட் ஜம்ப், லூப்ஸ் இதெல்லாமே இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் பேட் ஸ்க்ராட்ச் டிஜேக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான மிக்சர். இதுலேயே இங்கே சாங்கை மாற்றிக்கலாம், சாங் லோட் பண்ணிக்கலாம். அதே 3 ஃப்ரீக்வன்சி இங்கேயே வரும். எஃபெக்ட்ஸ் எல்லாம் இங்கேயே வந்துடும். எஃபெக்ட்ஸ் இங்கேயே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ராட்ச் டிஜேஸ்க்கு வந்து பெஸ்ட் மிக்சர். பைனிலே வந்து S7, S9 இதெல்லாம் வந்து ஹை அண்ட் மிக்சர் ஃபார் ஸ்க்ராட்ச் டிஜேஸ். இந்த ஸ்க்ராட்ச் டிஜே மிக்சர் அட்வான்டேஜ் என்னென்னா இந்த பர்ஃபார்மன்ஸ் பேட் இங்கே கொடுத்துருப்பாங்க. பர்ஃபார்மன்ஸ் பேட் மிக்சர்லேயே வந்துடும். நீங்கள் வந்து பிளேயரில் போயிட்டு பர்ஃபார்மன்ஸ் பேட் ப்ளே பண்ண அவசியம் கிடையாது. நீங்கள் மிக்சர்லேயே நீங்கள் வந்து இந்த பீட் ஜம்ப்பு, பீட் லூப்பு, ஸ்க்ராட்ச் எல்லாமே இதிலேயே பண்ணிக்கலாம். ஹாட் கியூஸ் இதிலேயே வந்துடும். ஸோ ரொம்ப குயிக்காக நீங்கள் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டிஜேவை வந்து பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா உங்கள் ரைட் மிக்சர் சூஸ் பண்ணுங்கள். கண்ட்ரோல்லேருந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் மிக்சர், இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். பார்க்க நல்லா இருக்கும். உங்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் வந்து மூவ் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஏன் ப்ரொஃபஷனலாக இருக்குன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்எல் அவுட்புட் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்எல் அவுட்புட் இருக்கும், பூத் அவுட்புட் இருக்கும், அப்புறம் வந்து RC அவுட்புட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ப்ரொஃபஷனல் மிக்சர் கேட்டகரியில் வந்துடும். பூத் அவுட்புட், XLR அவுட்புட் வந்தாலே அது ப்ரொஃபஷனல் கேட்டகரியில் வந்துடும். எந்த மிக்சர் இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரோல் இருந்தாலும் சரி, ஒரு பூத் அவுட்புட் இருக்குது, எக்ஸல் அவுட்புட் இருக்கனாலே அது ப்ரொஃபஷனல் கேட்டகரி தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஆனஸ்ட்னா VMDJக்கு ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. See you on next video. Till then, take care. DJ Rahul. Bye.